பிரபஞ்சம் டிவி அன்பர்களுக்கு ஆத்ம நமஸ்காரங்கள். சமீபத்தில் கும்பகோணத்தில் உள்ள திருக்கடையூர் போய் அபிராமி அன்னையை தரிசித்து அபிராமி யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கிய அனுபவங்கள் கிடைத்தது. அதே மாதிரி சென்னையில் உள்ள திருக்கடையூர் 3 கண்களை உடைய அபிராமியை பற்றி பிரபஞ்சம் டிவிக்கு சொல்ல வந்துள்ளேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ சென்னையில் உள்ள திருக்கடையூர் கோயிலை பார்க்கலாமா? திருக்கடவுர் என்றே அறியப்படும் அன்னை அபிராமியின் திருக்கோயில் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சேலையூர் கேம்ப் ரோடில் ஈஸ்வரன் தெருவில் அமைந்துள்ளது. மிகவும் புராதனமான இத்திருக்கோயில் முன்பு மணல் மேடாக இருந்தது. 1970 காஞ்சி மகா பெரியவர் சென்னை விஜயம் செய்தபோது இந்த இடத்தை பார்த்து இங்கு பழங்கால சிலைகள் புதைந்துள்ளது, அவற்றை கண்டுபிடித்து கோயில் கட்டுங்கள் என்று அருளாசி வழங்க மண்மேட்டை அகற்றும் போது அமிர்த கடேஸ்வரர் மூல விக்கிரகம் கிடைத்தது. அருகில் இருக்கும் முத்தாலம்மன் கோயில் அருகிலும் அச்சமயம் பல சிலைகள் கிடைத்தன. அதில் அன்னை அபிராமியின் விக்கிரகமும் கிடைத்தது. சிலைகள் பல கிடைத்தமையால் சிலையூர் என வழங்கப்பட்டு வந்த இந்த ஊர் நாளடைவில் சேலையூராக மாறிவிட்டது. இக்கோயிலின் அருகிலேயே முத்தாலம்மன் திருக்கோயிலும் அமைந்துள்ளது. கால தமிழ் மன்னர்களான பல்லவர் காலத்தில் திருக்கடையூர் அபிராமி அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயிலை போலவே பெரிய அளவில் கட்டப்பட்ட இந்த கோயில் அதன் பின்னர் ஏற்பட்ட சண்டைகளினாலும் இவ்வூரிலிருந்து பக்தர்கள் பெருமளவில் வெளியேறியதாலும் கவனிப்பார் என்று மண்மேடாக மாறியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இவ்வாறு தமிழகத்தின் பல இடங்களில் பல கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது புனருத்தாரணம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இவ்வூரில் இருக்கும் ஆதிகேச பெருமாள் கோயில் போன்ற சுற்றுப்புற கோயில்களின் கூரை சுவரில் மீன் சின்னமும் வில் சின்னமும் வடிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாண்டிய பல்லவ மன்னர்களின் காலத்தில் கோயிலாக இருந்து மண்மேடாகி பின் அந்த மண்மேடை அகற்றி இக்கோயில் சிலைகள் கிடைத்திருப்பதை வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கும் மேல் பழமை வாய்ந்த கோயிலாக இதை கொள்ளலாம் என்கின்றனர். இந்த கோயிலின் திருப்பணி ஆரம்பிக்கப்பட்டு படிப்படியாக புதுப்பிக்கப்பட்டு கடந்த 50 வருடங்களாக ஆராதனைகள் சிறப்பாக நடந்து வருகிறது. ஸ்தல விருட்சமான அரச மரமும் ஸ்தல தீர்த்தமான அமிர்த புஷ்கரணையும் விளங்குகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் காலை அஷ்டாசக திரவிய அபிஷேகம் நடைபெறுகிறது. இதில் ஒவ்வொரு திரவிய அபிஷேகம் முடிந்தவுடனும் தீபமும் நிவேதனமும் செய்யப்படும். எல்லா அபிஷேகங்களும் முடிந்த பின் விசேஷ புஷ்பலங்காரம் செய்யப்படும். அன்று திருமணம் நடக்க வேண்டியதும் புத்திரவேறு வேண்டியும்
கிரகப்பிராப்தி வேண்டியும் பலரும் 9 பௌர்ணமி தினங்களில் 9 முறை சந்நிதியை சுற்றி வந்து தங்கள் கோரிக்கை நிறைவேறப் பெறுகிறார்கள் என்பது இத்தலத்தின் விசேஷமாகும். இந்த கோயிலில் பிரதான வழிபாடு சிவன் இருந்தாலும் அம்பாள்தான் முக்கியம். முதலில் அம்பாளுக்குத்தான் எல்லா பூஜைகளும் நடைபெறும். இது பிரார்த்தனை ஸ்தலம், பரிகார ஸ்தலம், மோட்சஸ்தலம் என்று சொல்லலாம். சாந்தி ஸ்தலம் என்றும் சொல்லலாம். குறிப்பாக இந்த கோயிலில் வந்து சந்தான பிராப்தி, திருமண பிராப்தி, உத்தியோக பிராப்தி என்று வழிபாடுகளை செய்து சிறப்படைந்திருக்கிறார்கள். அபிஷேகம் செய்வதற்கு முன்பு அம்பாளை பார்க்கும்போது பாதத்தில் நீர் வந்து கொண்டே இருக்கும் அதிசயத்தை இங்கு காணலாம். அதைப் போலவே அம்பாளின் 3வது கண்ணாக நெற்றியில் ஒரு கண் இருக்கிறது. ஞானக்கண் என்று சொல்லலாம். 2 புருவங்கள் மத்தியில் இருக்கும் அந்த கண்ணுக்கு பாலாபிஷேகம் நடக்கும்போது தான் அந்த கண்ணை நாம் பார்க்க முடியும். அபிஷேகம் முடிந்த பிறகு அம்பாளுக்கு வைக்கின்ற சந்தனத்தை அரைத்து அத்துடன் அத்தர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து அரைத்து குங்குமப்பூ சேர்த்து அந்த 3வது கண்ணில் சாத்துகிறார்கள். சந்தான பிராப்தி கிடைக்கணும்னா காலையில் முன்பதிவு செய்து 7:30 மணிக்கு வந்தால் அந்த குங்குமப்பூ, அபிஷேக சந்தனமும் குங்குமமும் கிடைக்கும். இதை இட்டுக்கொண்டால் எல்லா நலன்களும் நடக்கும். சந்தான பிராப்தி, கல்யாண பிராப்தி, உத்தியோக பிராப்தி என்று எல்லாவித பிரார்த்தனைகளும் இந்த கோயிலில் அற்புதமாக நடைபெறுகிறது. இங்கு சஷ்டி பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் செய்வதற்காக திருமண மண்டபமும் உள்ளது. இங்கு செய்யும்போது மணமக்களுக்கு மணமக்களின் அம்மனின் பரிபூர்ண சாந்தி கிடைக்கும். திருக்கடவுர் செல்ல முடியாதவர்கள் நம் சென்னையிலேயே எல்லா சாந்திகளும் எல்லா ஹோமங்களும் சிறப்பாக செய்து வைக்கிறார் நம்முடைய குன்னம் KS சாம்பமூர்த்தி குருக்கள். செல் நம்பர் 9444751833 9498078165. இவரை அணுகினால் சகலவிதமான தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார். எல்லோரும் 60ஆம் கல்யாணம், சஷ்டி பூர்த்தி, பீமரத சாந்தி என்று இந்த கோயிலை எளிய முறையில் செய்து அம்பாளின் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.